விஆர் ஃபோட்டோஷாப் டூல்ஸில் மேனுவல் ஆல்பம் சீட் டிசைனரில் இன்டர்ஃபேஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மேனுவல் ஆல்பம் சீட் டிசைனரில் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பட்டனாக இருக்கும். இதில் நீங்கள் அதோட செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது ஒரு பாப்அப் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி அதில் எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு அதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே டெம்ப்ளேட்டுக்கும் சரி ஃப்ரேம்ஸு இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பை எந்த விதத்துலையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. இப்போது இது அதனால் இது பாப்அப் விண்டோவாக நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டூலை எங்கே வேணாலும் நீங்கள் நகர்த்தி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் பாட்டம் ஆரோ ரெண்டு ஆரோக்கி உள்ள ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டாப், இன்னொன்று பாட்டம். டாப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டூல் அழகாக மேலே போய் உட்காந்துக்கிறோம். அதுலேயே நீங்கள் பாட்டமை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டூல் அழகாக கீழே வந்து உட்காந்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி பழைய மாதிரி வேணும் அப்படின்னா இதில் ஹரிஜாண்டல் மோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சுருங்கிக்கிறோம். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் நகர்த்தி வச்சு வேலை பார்த்துக்கலாம். எங்கே நகர்த்தினாலும் சரி அதோட ஓரியன்டேஷன் தகுந்த மாதிரி அந்த பாப்அப் வேணும் ஓப்பன் ஆகிக்கிறோம். பாருங்கள், கீழே வச்சுருந்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகும், மேலே வச்சுருந்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகும். நீங்கள் ரைட் சைடில் வச்சுருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகும். இதே இது லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அதில் உள்ள கான்டென்ட்ஸ் எதுவுமே மறைக்காது. உங்கள் ஸ்க்ரீன், அதாவது மானிட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளேயே அந்த விண்டோ ஓப்பன் ஆகி போய்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ஏரோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வெர்டிக்கல் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வெர்டிக்கல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போது நீங்கள் இதில் டெம்ப்ளேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரேம்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி ஹரிஜாண்டலாக தான் ஓப்பன் ஆகும். பட் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வெர்டிக்கலாக மாறிக்கிறோம். இதே நீங்கள் இன்னும் சிறுசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது லீன் ஹரிஜாண்டல், லீன் வெர்டிக்கல். இந்த லீன் ஹரிஜாண்டலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சிறுசாகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஷாப்பை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நீங்கள் டூலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி தெரியும் அது. இப்போது இதில் இந்த TFISMA அப்படின்னா இந்த T அப்படின்றது டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் இந்த இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் இந்த T. அதே மாதிரி ஃப்ரேமோட ஃபஸ்ட் லெட்ரு F. அதே மாதிரி இமேஜுக்கு I, சேவ் பண்ணுற ஆப்ஷனுக்கு S, மேக்கப் டூல்ஸுக்கு M, ஆர்டிகல்ஸுக்கு Aன்னு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதில் உங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேரக்டரை வச்சு அது என்ன அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுலேயே லீன் வெர்டிக்கலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அப்படியே வெர்டிக்கலில் வந்து உட்காந்துரும். இந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் வந்து உட்காந்துரும். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி அழகாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அது வந்து உள்ளே ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அதிக அளவில் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போது இந்த பாப்அப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படி கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் பட்டனை போட்டாலும் அது போயிடும். திருப்பி அகைன் கிளிக் பண்ணுறீங்க. F4 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அது போயிடும். பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அதில் டாப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது டிஃபால்ட்டான ஒரு செட்டிங்ஸ்க்கு அது வந்துடும். தேங்க்யூ.